ரைட். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஜிட்டல் ஸ்டடீஸ் ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்வது என்றதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் ப்ளே அதாவது ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், டிஜிட்டல் ஸ்டடீஸ்ன்னு சர்ச் பண்ணி நீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் ஸ்டடீஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆப் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் லிங்கை வந்து அட்மிட் வாங்கி எடுத்துக்கொள்ளலும். வாங்கினதன் பின்னால் உங்களுக்கு அதை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலும். ரைட். டவுன்லோட் பண்ணினால் இப்படி தான் இந்த ஆப் இருக்கும். ஆப்புடைய ஐக்கன் இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதாவது டிஜிட்டல் ஸ்டடீஸுடைய லோகோ இருக்கும். ரைட். இன்ஸ்டால் பண்ணதன் பின்னால் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் வரும். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இமெயில் கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கு லொகின் ஆகலாம். அப்படி அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் புதுசாக தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். கீழே போனீங்கன்னு சொன்னால் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், அதாவது உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் சைன் அப் என்ற பட்டனை என்ன செய்யலாம், உங்களுக்கு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் நேமை கொடுங்க. ரைட். நேமை கொடுங்க. உதாரணமாக நான் என்ன செய்கிறேன் உதாரணமாக ரைட் ரியாஸ் என்ற ஒரு பேரை நேமை கொடுக்குறேன். ரைட். ரியாஸ். ஓகே. ரியாஸ் என்ற கொடுத்துட்டு இப்போ இமெயில் கொடுக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஒன்று கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இமெயிலில் வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். ஸோ அதனால் உங்களுக்கு சரியான ஒரு இமெயிலை நீங்கள் கொடுங்க. ரைட். என் இமெயில் ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னால் மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் உங்களோட உண்மையான மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த இடத்துல என் நம்பரை கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ரைட். கட்டாயமாக உங்களோட நேமை ஒழுங்காக கொடுங்க, இமெயில் ஒழுங்காக கொடுங்க, மொபைல் நம்பர் ஒழுங்காக கொடுங்க. அது மாதிரி பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டுன்ற கட்டாயமாக ரைட் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு லேசான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன செய்கிறேன், நேமோட சேர்த்து ரியாஸ் என்று சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் ரியாஸ் 1 2 3 என்று எனக்கு ஈஸியாக கொடுத்துக்கொள்கிறேன், அல்லது 4 கொடுத்துக்கொள்கிறேன். ரைட். 4. ரைட். இப்படி எனக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கணும். அதே பாஸ்வேர்டை வந்து இங்கேயும் டைப் பண்ணுங்கள், ரீடைப் பண்ணுங்கள் அதே பாஸ்வேர்டை. ரைட். அதே பாஸ்வேர்டை இங்கேயும் டைப் பண்ணுங்கள். 1 2 3 4. ரைட். கட்டாயமாக நீங்கள் இது என்ன செய்யலாம், ஷோ பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி. ரைட். இந்த ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஜெண்டர் செலக்ட் பண்ண வேண்டிய வரும். இதில் போயிட்டு மேலா ஃபீமேலானதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னால் செலக்ட் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ண வேண்டிய வரும். கட்டாயமாக நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி என்ன செய்யலாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான டேட் ஆஃப் பர்த்தை. ரைட். நான் ஒரு ரெண்டமாக ரைட் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டமாக டேட் ஆஃப் பர்த் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் வந்து அட் ஆகும். அதுக்கு பின்னால் உங்களோட என்ஐசி நம்பர், உங்கள்கிட்ட ஒரு என்ஐசி இருக்குன்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பரை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது உங்களோட யார்டையாவது பேரண்ட்ஸ்கிட்ட கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு ரைட் என்ஐசி நம்பர் ஒன்று ஆட் பண்ணுறேன். ரைட். ரைட். என்ஐசி நம்பர் ஒன்று கட்டாயமாக பாருங்கள், உங்களோட நேம் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். அண்ட் தென் இமெயில் சரியாக இருக்குன்னு பாருங்கள். மொபைல் நம்பர், இமெயில் கட்டாயம் ஒழுங்கான இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் அடிக்கணும். இதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். ரைட். அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டி வரும். அதுக்கு பின்னால் பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டானு பார்த்துக்கொள்ளுங்க. ஜெண்டர் ஓகே செலக்ட் பண்ணிக்கான்னு பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் ஓகே, என்ஐசி நம்பரும் ஓகேன்னு சொன்னால் இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி தான் ஆல்ரெடி இருக்கும். ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சைன் அப் என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இது மாதிரியான ஒரு வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணுற இந்த ஒரு ஏரியாவுக்கு வருவீங்க. ரைட். இதில் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் த 6-digit வெரிஃபிகேஷன் கோட் தட் வாஸ் சென்ட் டு இந்த, அதாவது நீங்கள் என்டர் பண்ண இந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்திருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். ரைட். மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு எனக்கு இமெயிலுக்கு. ஸோ நான் இமெயிலுக்கு போய்ட்டு என்ன செய்யறேன், இந்த வெரிஃபிகேஷன் இப்படி தான் வரும். இதை நீங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், காப்பி பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், என் ஆப்புக்கு வரேன். ஆப்புக்கு வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ண வேண்டிய இடத்துல அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து என்டர் பண்ணி இந்த வெரிஃபை என்ற பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணணும், அப்போ தான் உங்களோட அக்கௌண்ட் சரியாக க்ரியேட் ஆகும். ரைட். இப்போ எங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகி டிஜிட்டல் ஸ்டடீஸ் ஆப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிது. எங்களுக்கு லொகின் ஆகணும். ரைட். நீங்கள் கொடுத்த அந்த இமெயில், ரைட், நீங்கள் எக்ஸாக்டாக அதை கொடுத்த இமெயிலை வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ரைட். ஓகே.
ஓகே நான் இமெயிலை டைப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு முன்னால் க்ரியேட் பண்ண இந்த ஒரு அக்கௌண்ட்டுடைய இமெயில் ரைட். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்தீங்க, நான் சொன்னால் நான் அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லி எப்போயுமே நீங்கள் அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அந்த பாஸ்வேர்டை நான் இந்த இடத்துல என்டர் பண்ணி ரைட் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யும், அக்கௌண்ட்டுக்கு லொகின் ஆகும் ரைட். இப்படி தான் டிஜிட்டல் ஸ்டடீஸ் ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது ரைட். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், லோட் ஆகுது ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, டிஜிட்டல் ஸ்டடீஸ் மொபைல் ஆப்புடைய இன்டர்ஃபேஸுக்கு வரீங்க. இதான் உங்களோட இன்டர்ஃபேஸ் ரைட். எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோர்சஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை எங்களோட டிஜிட்டல் ஸ்டடீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து ஃபியூச்சரில் வர இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கோர்சஸ் தேவை, இந்த ஃபோட்டோஷாப் கோர்ஸ் தேவை படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், உங்களுக்கு பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் என்ற ஒரு பார்ட் வந்து ஃப்ரீயாக தந்திருக்கிறேன். உங்களுக்கு போய்த்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இன்ட்ரடக்ஷன் இருக்கும் தலைப்பு, அதுக்குள்ளே போய்ட்டு என்ன செய்யலாம், இன்ட்ரடக்ஷன் வீடியோவை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளலுமா இருக்கும் ரைட். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோ ஓப்பன் ஆகும், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் ரைட். அதுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரைஸை பார்க்குறேன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ரோல் யூனிட் கீழே பாருங்கள். என்ரோல் யூனிட் நீங்கள் உங்களுக்கு தேவையான யூனிட் வைஸாக தான் பேமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோர்சஸ் பொதுவாக வந்து ஒரு யூனிட் தான் இருக்கும். அது ஸ்கூல் சப்ஜெக்டாக இருந்தால் வேறு வேறு யூனிட்ஸாக இருக்கும் ரைட். இதில் ஃபோட்டோஷாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ பேமெண்ட்டை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், அட்மினை கான்டாக்ட் பண்ணலாம். அட்மின் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் மேலே இந்த அதாவது மேலே உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த நேவிகேஷன் பார் கிளிக் பண்ணி மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறையா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். எங்களோட அட்மின் அதாவது என் டிஜிட்டல் ஸ்டடீஸ் மொபைல் ஆப்புடைய அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். கோர்சஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட். ஏதாவது நோட்டீஸ் போடுறதா இருந்தால் இந்த நோட்டீஸ் அண்ட் ஏரியாவில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். அட்மினுடைய நோட்டீஸ். மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் இந்த மோட்டிவேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேஷன் பார்க்கலாம் ரைட். இந்த இடத்துல யுவர் கோர்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோர்சஸும் இல்லை இது வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோர்சஸும் அக்சஸ் தரப்பட்டில்லை. அட்மின் உங்களுக்கு ஒரு கோர்ஸுக்கு அக்சஸ் தந்தார்னு சொன்னேன். இந்த கோர்சஸில் உதாரணமாக நீங்கள் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு இந்த கோர்ஸை ரைட் உங்களுக்கு அக்சஸ் தந்துட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் போய்த்து இந்த யுவர் கோர்சஸ் ஏரியாவில் உங்களோட கோர்ஸ் வந்து ஹெட் ஆகும். உங்களுக்கு போய்த்து ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம். சாப்டர் வைஸ் பார்த்துக்கொள்ளலாம் ரைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓகே எக்ஸல் அட்வான்ஸ் எக்ஸல் கோர்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே போய்த்து பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸல் மாஸ்டர்ன்ற ஒரு கோர்ஸ் உண்டு. உங்களுக்கு இதில் போயலாம். நீங்கள் என்ரோல் யூனிட்ஸ் கொடுத்து ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் என்ரோல் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி ஏழுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய யூனிட்ஸ் இருக்கும். கோர்சஸில் வந்து பொதுவாகவும் ஒரு யூனிட்ஸ் தான் இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட்களில் வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் எக்ஸஸ் எடுக்கணும்னு சொன்னால் என்ரோல் யூனிட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான யூனிட்டை செலக்ட் பண்ணலாம். இந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி போட்டு ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த யூனிட் தேவையோ அந்த ஆல்ரெடி இது என்ரோல் பண்ணியிருக்கிறதால இந்த யூனிட் எனக்கு காட்டுதில்லை. மேலே போனீங்கன்னு சொன்னால் ரைட் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கிற யூனிட்ன்றதால என்ரோல் ரைட். இதில் இந்த யூனிட்டுக்கு நீங்கள் என்ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போய் இது ப்ரைஸஸை இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம் ரைட். அட்மினை வந்து கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே இவ்வளோ தான் மொபைல் டிஜிட்டல் ஸ்டடீஸ் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். வெரி ஈஸியான ப்ராசஸ். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து சைன் அப் பண்ணி சைன்இன் பண்ணினீங்கன்னா ஓகே.